அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் பேச எடுத்தது சில பிள்ளைகள் எனக்கு கேட்டிருந்தாங்க. மெய்யெண்கள் பற்றி மெய்யெண்கள்ன்ற பாடத்தில் பயிற்சி 1.2 உங்களோட கல்வி வெளியீட்டு திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட 3 பகுதி புத்தகங்கள் இருக்கிற அதில் முதலாவது புக்கில் முதலாவது அலகுல பயிற்சி 1.2 அதில் நான் 4 கூற்று கேள்வி எழுதி எடுத்தேன். அதை கொஞ்சம் ஆராய சொன்னாங்க. அதை கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம். கூற்று கேள்வியில் உண்மையா பொய்யான்னு மட்டும் நாங்கள் சொல்லணும். 4 கூற்று கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதில் எது சரியானது எது தவறானதுன்னு நாங்கள் சொல்லணும். உண்மை எது பொய் எதுன்னு சொல்லணும். ஒரு விஷயத்தை எடுத்தா நாங்கள் ஒரு உண்மை ஒன்று சொல்லணும்டா அதுக்கு ஆதாரம் ஈக்கணும். பொய் ஒன்று சொல்றேன்டாலும் ஆதாரம் இல்லாமல் பொய் பிக்க முடியாது. ஒரு விஷயத்தை ஆதாரம் இல்லாம பொய்யாக்க முடியாது, ஆதாரத்தோட அதை பொய்யாக்க முடியாது. ஏன்னா சரியான ஆதாரத்தோட தான் கொண்டு வந்து வைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான ஆதாரம் இல்லாம அதை உண்மையை பொய்யாக்க மேலாது, பொய்யை உண்மையாக்க இயலாது. எப்படியாலும் பொய்யாகும், உண்மை உண்மையாகும். ரைட், நாங்கள் தெளிவான ஆதாரங்களை பார்ப்போம். ரைட், ஏன்னா சில இடங்கள்ல இதை நான் கண்டேன், கொஞ்சம் பிழைகளும் ஈக்கிற, நான் அதை பார்ப்போம். முதலாவது கூற்று, எந்த ஒரு மெய் எண்ணும் முடிவுறு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும். ரைட், அதுக்கு முதல்ல நான் மெய் எண்களை இரண்டாக நாங்கள் பிரிக்கிறோம். மெய் எண்களை நாங்கள் இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று விகிதமுறு எண்கள், அடுத்தது விகிதமுறா. இதுக்கு கியூ நிரப்பி போடுவோம், இதுக்கு கியூ போடுவோம், இதுக்கு ஆர் எழுதுவோம். ஆர். ரைட், ஆர். விகிதமுறு விகிதமுறா. விகிதமுறு அதை நாங்கள் இரண்டாக பிரிப்போம். விகிதமுறை இரண்டாக பிரிக்கிற ஒன்று முடிவுறு தசமம். முடிவுறு தசமம் இது வரும் மடங்கு தசமம். மடங்கு தசமம் அல்லது நாங்கள் சொல்லுவோம் மீளும் தசமம் அல்லது மீளும் தசமம். மீளும் தசமம் அல்லது இன்னொரு பேர் சொல்லுவோம் முடிவில் மடங்கு தசமம். முடிவில் மடங்கு தசமம். இதுல ஒரே ஒரு பகுதி ஒரே ஒரு பகுதி தான், இது ஒன்றாதான் பிரிக்க முடியும். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மீளாத முடிவில் தசமம். அடுத்தது இன்னொரு பேர் சொல்லலாம் மடங்கு தசமம் அல்லாத முடிவில் தசமம். மடங்கு தசமம் அல்லாத முடிவில் தசமம், அப்படி சொல்ல முடியும். ரைட், இப்ப முதலாவது கூற்று பாருங்க, எந்த ஒரு மெய் எண்ணும் முடிவுறு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும். முடிவுறு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும். இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு மெய் எண் எடுத்தாலும் அது முடிவுறு அல்லது முடிவில். முடிவுறு அல்லது முடிவில். அப்ப இங்கே முடிவில் தான் நீக்கிற, இதிலே முடிவில் தான் நீக்கிற. அப்ப எந்த ஒரு மெய் எண் எடுத்தாலும் முடிவுறு அல்லது முடிவில். ஆகவே முதலாவது கூற்று உண்மை, சரியானது. இரண்டாவது கூற்று பார்ப்போம். கவனம் பாருங்க, முடிவில் தசமத்தில் விகிதமுறும் எண்களும் இருக்கலாம். முடிவுறு தசமத்தில் விகிதமுறும் எண்களும் இருக்கலாம். இது முடிவில், இதுவும் முடிவில். இப்ப முடிவில்ல விகிதமுறு இருக்குது, இந்த முடிவில்ல விகிதமுறா இருக்குது. இப்ப அவங்க சொல்லுவாங்க இருக்கலாம், ஆகவே கூற்று உண்மை. ஆகவே கூற்று உண்மை இருக்கலாம் சொல்றாங்க. முடிவில் தசமத்தில் விகிதமுறும் எண்களும் இருக்கலாம், ஆகவே கூற்று உண்மை. மூன்றாவது, எந்த ஒரு மெய் எண்ணும் மடங்கு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும். மடங்கு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும். எந்த ஒரு மெய் எண் எடுத்தாலும், நீங்க எந்த மெய் எண் எடுத்தாலும்
அது மடங்கு தசமம் அல்லது முடிவில் தசமமா? இப்ப மடங்கு தசமம் எடுத்தாலே முடிவில் தானே. மத்த முடிவில் எதை சொல்றாங்க? மீளாத முடிவில் தசமத்தை தான் அவங்க சொல்றாங்க. ரைட்? மடங்கு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும்டே சொல்லிட்டாங்க எந்த மெய்யன் எடுத்தாலும். அப்ப நான் 3 எடுத்தா 3 ஒரு மெய்யன் தானே, 3 ஒரு மெய்யன். அப்ப 3 எடுத்தால் 3க்கு பின்னுக்கு எனக்கு தசம் வைக்கலாம். அப்படி தசம் வச்சா 0 எழுதி கொண்டே போகலாம். இப்படி 0 எழுதி கொண்டே போகலும்டா அது என்னது? முடிவுறு தசமம். அது யாரு? முடிவுறு தசமம். அப்ப இங்க சொல்றாங்க எந்த ஒரு மெய்யெண்ணும் மடங்கு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும். பொய். இல்ல பொய். ஏன் பொய்? இப்ப இது முடிவுறு தசமம். இங்கே மடங்கு தசமமே எப்படி நாங்க எடுக்கிற மடங்கு தசமம்? மடங்கு தசமம்டா எங்களுக்கு ஒரு கோலம் ஈக்கணும், அந்த தசமத்துல கோலம் ஈக்கணும். இப்ப நான் சொல்றேன் 3 தசம் 2 4 2 2 4 2 2 4 2 3 புள்ளிகள் வைக்கணும், 3 புள்ளிகள் வைக்கணும். இப்ப இதை சுருக்கி காட்டல்னு கேட்டா இதை சுருக்கி காட்ட முடியும். எப்படி சுருக்கி காட்டுற? 2 4 2 எழுதிட்டு 2க்கு மேல ஒரு புள்ளி, இந்த 2க்கு மேலேயும் ஒரு புள்ளி வைக்கணும். ரைட். இங்க நாங்க சொல்லுவோம் 0 தசம் 1 2 4 7 5. ரைட். அப்படி 3 புள்ளிகள் வச்சு இப்ப இதுக்கு பிறகு வார நம்பரை எங்களுக்கு ஊகிக்க முடியாது, உயிர்த்தறிய முடியாது. ஆனா இங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இந்த 2க்கு பிறகு 2 தான் வரும். ஏன்? அந்த கோலம் ஈக்குது 2 4 2 2 4 2 2 4 2. அந்த கோலம் ஈக்கிறதால எனக்கு அடுத்த கோலத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க என்ன செய்யலாது? கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக இது முடிவில் இல்ல, இது முடிவில் தான் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. இது முடிவில் இல்லை. ஏன் முடிவில் இல்லை? தசத்துக்கு பிறகு எங்களுக்கு 0 போட்டுக்கொண்டே போகலாம். அப்படின்னா அது முடிவில் இல்லை. ஆகவே அது முடிவுறு தசமம். இது முடிவில் தான். ஏன்? இந்த 3 புள்ளிக்கு என்ன அடையாளம்? என்ன சொல்லுவோம்? முடிவில் தான். அது முடிவிலிக்கு தான் அது போற. இதுவும் என்ன? முடிவிலிக்கு தான் போற. ஆகவே மடங்கு தசமம்ன்றது முடிவில் தான், ஆனால் சுருக்கி காட்ட முடியும், சுருக்கி எழுத முடியும். ஆனா இங்க மீளாத முடிவில் தசமம், அதை எங்களுக்கு சுருக்கி காட்ட முடியாது. ஆகவே அது யாருக்கு கீழே வருவா? விகிதமுறா எண்களுக்கு கீழே தான் வரும். ரைட். அப்ப சி எந்த ஒரு மெய் எண்ணும் மடங்கு தசமம் அல்லது முடிவில் தசமம் ஆகும். பொய். பிழை. ஏன்? முடிவுறு தசமத்தை பத்தி அவங்க பேசல. ஆகவே இது பிழை. 4வது பார்ப்போம். 4வது ஒரு எண் தொடர் தந்திக்கிறாங்க. அந்த எண் தொடரை பார்ப்போம். இங்க எழுதுறேன் பாருங்க. 0 தசம் 0 1 0 1 1 0 1 1 1 0 1 1 1 0 3 புள்ளிகள் வச்சேன். இப்ப இதுக்கு பிறகு வாரதை எங்களுக்கு கண்டுபிடிக்கலுமா இயலாவா? உயிர்த்தறிய முடியுமா இயலாவா? எங்களுக்கு ஊகிக்க முடியும். எப்படி ஊகிக்கிற? இங்கே ஒன்று, இது 10, இது 110, இது 1110, இது 11110. அப்ப அடுத்தது 4 ஒன்றுகள் 5 0 வரும். அதுக்கு அடுத்தது ஒன்றுகள் 6 0 1 வரும். அப்படித்தானே? அதுக்காக வேண்டி எங்களுக்கு இத மடங்கு தசமன்ற முடிவுக்கு வர முடியாது. மடங்கு தசமன்ற முடிவுக்கு வர முடியாது. ஏன்? இதை சுருக்கி காட்ட முடியுமா? சுருக்கி காட்ட முடியாது. ஒரே மாதிரி ஆக்கள் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நான் இதை இப்படி எழுதுறேன். 0 தசம் 0 1 0 இப்படி எழுதிட்டு 1 0 1 0 1 0 எழுதிட்டு போறேன். இப்படி இருந்தா எங்களுக்கு முடிவுக்கு வரையிலும் மடங்கு தசமம். ஏன்? இதை சுருக்கி காட்ட முடியும். எப்படி சுருக்கி காட்டுற? புள்ளிகள் 2 வைக்கணும். அந்த கோலத்தை கண்டுபிடிச்சி பாருங்க. 10 10 10 10ன்னு கித்தானே. அந்த கோலத்தை கண்டுபிடிச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? புள்ளிகள் வைக்க முடியும். ரைட். ஆகவே இங்க எங்களுக்கு கோலம் ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது எதுக்கு கீழே வரும்? மீளாத முடிவில் தசமம். மீளுதில்லை. ஒரு கோலம் ஏகித்தான், அதுக்காக வேண்டி அது ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகுது இல்லை, ஒரே மாதிரி மீளுதில்லை. ஆகவே இது முடிவில் தான், ஆனா மீளாத முடிவில் தசமம். அது யாரு? விகிதமுறா எண். அப்ப இது என்னது? விகிதமுறா எண். அப்ப எங்க சொல்றாங்க என்பது ஒரு விகிதமுறு எண்ணாகும். தெளிவான பொய்.
தெளிவான பொய், தவறானது. ரைட். அப்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், எந்த ஒரு விடயம் எடுத்தாலும் தெளிவாக கிறிஸ்டல் கிளியரா படிக்கணும், தெளிவாக தெளிவிக்கணும். தியரியில தெளிவில்லாட்டி எங்களுக்கு எந்த ஒரு கூற்று கேள்வியும் செய்ய முடியாது. தியரியில எங்களுக்கு தெளிவிக்கணும், எது உண்மை எது பொய் கண்டறிய தெரியணும். அப்படி தெரியாட்டி எங்களுக்கு செய்ய முடியாது. அதனால இன்னமும் உங்களுக்கு என்னமாலும் கேள்வி இருந்தா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்கள்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.